Hello students. So this is Chandru. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா probability. சரி, ஜென்ரலா probability அப்படின்னு போறதுக்கு முன்னாடி we should know what is probability. So probability அப்படிங்கிறது எந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணுவோம். So where do this probability applies? So இந்த probability எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம். What is the future of this? So இதை படிச்சா எனக்கு எங்க நான் அப்ளை பண்ண போறேன். So where do we apply it in real life? சரி, இப்போ இதனால எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு then we will go into your probability அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, ரைட் நவ் probability அப்படின்னு சொல்லியிருக்கோமா. ஸோ எந்த இடத்துல எனக்கு அவுட்கம்ஸ் ஐ கேனாட் ஏபிள் டு ப்ரிடிக்ட். ஸோ இந்த அவுட்கம்ஸ் பாசிபிள் அவுட்கம்ஸ் எனக்கு அதிகமாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நம்ம இதை எங்கே யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா கேமிங்கில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ வென் எவர் வி ஹாவ் யூ கேனாட் ஏபிள் டு ப்ரிடிக்ட் தி அவுட்கம்ஸ், என்னால் இதுதான் என்னோட ரிசல்ட்டாக வரும் அப்படின்னு சொல்ல முடியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே வி யூஸ் டு கால் இட் அஸ் ரேண்டம் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ வேரெவர் யூ கெட் அ ரேண்டம் ஈவெண்ட்ஸ், அப்போது உங்களால் அதனோட அவுட்கம்ஸை ஃபோக்கஸ் பண்ணியோ இல்லை ப்ரிடிக்ட் பண்ண முடியாதோ அப்படிங்கிற மாதிரி இடத்துக்கு மட்டும் தான் இந்த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறத யூஸ் பண்ணி வச்சிருப்போம். ஸோ மோஸ்ட்லி இதை எங்கே யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரெவர் யூ பிளே கேம்பிளிங்ஸ். ஸோ கிட்டத்தட்ட தோஸ் ஆர் பை சான்சஸ், வின்னிங் பை லக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். ஈவன் தோ அதுலேயும் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸே இருந்தாலும் we will be calling it as winning by lux அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய பேசிக் கண்டிஷன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, அப்போ இந்த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன் கேமிங் தியோரிஸ். ஸோ கேம்ஸில் நான் ஆட்ஸ் அண்ட் அவுட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக, நெக்ஸ்ட் ஒரு ஈவெண்ட் நடக்குமா நடக்காதான்னு சொல்லி ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, எவ்வளவு சான்ஸ் ஆஃப் சக்ஸஸ் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. ஒரு டெஸ்ட்டை நான் கண்டக்ட் பண்ணோம், அந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எவ்வளவு ஃபேவரபுளாக எனக்கு வரும் அப்படிங்கிறத முன்னாடியே மேத்தமெட்டிக்கலில் கால்குலேட் பண்ணிவிட்டு தென் தே வில் கோ. சப்போஸ் அந்த ஆட் பர்சன்டேஜ் ரொம்பவுமே கம்மியாக இருந்துச்சுன்னா தே ஹேவ் டு சேஞ்ச் தி மெத்தடாலஜி. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு இந்த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறத அப்ளை பண்ணியிருப்போம். மோஸ்ட் காமனாக நம்ம பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ மைட் ஹவ் சீன் கேம்பிளிங். ஸோ ரூலெட் கிட்டத்தட்ட this is one of the common example where the probability is more, and இதை மோஸ்ட்லி நம்ம எங்கே யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிங்கில் மோரலஸ் நீங்கள் இதை ஆன்லைனில் கூட விளையாண்டுருக்கலாம். ஸோ வேரெவர் யூ வில் கெட் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி, இதில் பைனியர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீஸ் வேர் தி பைனியர்ஸ். ஸோ கிட்டத்தட்ட தே வேர் ஒர்க்கிங் ஆன் கிட்டத்தட்ட எவ்வளோ சென்ச்சுரிஸ் 400 இயர்ஸ்க்கு முன்னாடியே 4 சென்ச்சுரிஸ்க்கு முன்னாடியே they were using this probability அப்படிங்கிறது இருந்திருக்கும். இவங்களாம் they played a major contribution. இந்த probability அப்படிங்கிறது first it was experimental. That's what empirical probability and theoretical probability. ஸோ தியோரிட்டிக்கல் ப்ராபபிலிட்டி தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எம்பிரிக்கல் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது ஒன்ஸ் இந்த ஈவெண்ட்ஸ் நடந்ததுக்கப்புறம், சப்போஸ் இந்த ஈவெண்ட்ஸ் நடந்து முடிச்சதுக்கப்புறம் நான் கண்டுபிடிக்கிறது ரைட் நவ் வி டோன்ட் ஹாவ் எனி யூஸ் ஆஃப் இட் அப்படிங்கிறனால வி வில் பி ஃபாலோவிங் ஆன் எம்பிரிக்கல் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி, இப்போது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா என்ன தெரிஞ்சிருக்கணும். இப்போ வாட் இஸ் அ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்? ஸோ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது இட் குட் பி எனி ஈவெண்ட், அது என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ இட் இஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட் which can have more than one outcome. Outcomes more than one-ஆ இருக்கணும். At the same time you cannot able to predict the outcomes. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா then it is considered to be your random experiment அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ உங்களால் அதனோட அவுட்கம்ஸை ப்ரீயராக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கும்போது then it is considered to be your random outcome. So for example, ஒரு டைஸை ரோல் பண்ணுறீங்க. ஸோ இந்த ரோல் பண்ணும்போது is it possible for you to predict? ஸோ நான் ரோல் பண்ணிட்டேன் சார், எனக்கு எப்பவுமே இந்த 6 தான் விழுகும் அப்படின்னு no one can be sure. என்னால் அவ்வளவு ஷியோராக எந்த அவுட்கம்ஸையுமே சொல்ல முடியாது. பட் யூ மைட் எனக்கு 6 விழுந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாமோ தவிர யூ cannot able to predict it. அப்போ I will have all the possibilities. ஸோ இந்த 6 பாசிபிலிட்டிஸுமே எங்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போது these are called as random experiment அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். ஸோ ஒரு டையை ரோல் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதில் எனக்கு கிடைச்ச பாசிபிள் அவுட்கம்ஸ், இதெல்லாம் தான் என்னோட பாசிபிள் அவுட்கம்ஸை தான் we used to call it as results அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம். உங்களுக்கு வரக்கூடிய அவுட்கம்ஸ், தட் மீன்ஸ் அவுட்கம்ஸ் அப்படிங்கிறது the results of your random experiment. இந்த அவுட்கம்ஸை உன்னால் என்ன பண்ண முடியாதுன்னா it cannot be predicted அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி, சில எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் யுவர் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அல்லது அவுட்கம்ஸ்க்குண்டான ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆர் 6. அண்ட் இந்த இடத்துல ஈச் அவுட்கம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலி லைக்லி அப்படின்னு சொல்லியிருப்போம். ஏன்னா ஒரு அவுட்கம்ஸ் வர்றதுக்கும் தே ஹாவ் சேம் ப்ராபபிலிட்டி. எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்லலாம், 1 வரணும் அப்படின்னா ஸோ 1 வர்றதுக்கு யூ வில் ஹாவ் 6 ஆப்ஷன்ஸ் இருக்குது, 6ல் 1 வரணும். அப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஈவன் 1 வரணும் அப்படின்னாலும் 1/6, 2 வரணும்னாலும் ஆல் த நம்பர்ஸ் அக்கர் ஆகிறதுக்கும் தே ஹாவ் சேம் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம். தீஸ் ஆர் கால்ட் அஸ் ஈக்குவலி லைக்லி அவுட்கம்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சோம். சரி, அப்போ இதே ஈவெண்ட் இதில்
வரக்கூடிய ஆல் தி அவுட்கம்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி ஈக்குவலி லைக்லி அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் இந்த ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இப்போ நான் வந்து ஒரு டைஸை த்ரோ பண்ணியிருக்கேன். இன்கேஸ் இஃப் ஐம் கோயிங் டு டாஸ் அ காயின், ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது என்கிட்ட ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ ஹவ் அட் ஆப்ஷன் எய்தர் ஐ வில் கெட் ஹெட் ஆர் டெய்ல். ஸோ ஒன்லி டூ ஆப்ஷன்ஸ். ஒன்று ஹெட் கிடைக்கலாம், இல்லைன்னா டெய்ல் கிடைக்கலாம். சரி, ஹெட், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இட் இஸ் 1/2. அட் த சேம் டைம் டெய்ல் இஸ் ஆல்சோ 1/2. அப்போ இந்த இடத்துல எனக்கு பாசிபிள் அவுட்கம்ஸ் இஸ் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆர் 2, பட் தீஸ் ஆர் ஈக்குவலி லைக்லி. அப்போ இந்த எல்லா இடத்துலையுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் கன்சிடர்ட் டு பி ஈக்குவலி லைக்லி ஈவென்ட்ஸ். அப்படின்னா தோஸ் ஆர் அன்பயஸ்ட். எப்போ டாஸ் பண்ணாலும் ஹெட்டும் விழுகலாம், டெய்லும் விழுகலாம். தே ஹேவ் த சேம் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ். ஒரே அளவு சக்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் ஈக்குவலி லைக்லி. சரி, இன் கேஸ் ஆஃப் ரெண்டு காயின் நான் டாஸ் பண்ணுறேன்ப்பா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் காயினில் எனக்கு ஹெட் விழுக்கலாம், செகண்ட் காயினில் ஹெட்டும் விழுக்கலாம். ஸோ தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் பாசிபிள் அவுட்கம்ஸ். ஸோ ரெண்டு காயினை டாஸ் பண்ணுறீங்க, போத் த காயின்ஸ் ரெண்டுலேயுமே வந்து ஐ கேன் கெட் ஹெட்ஸே கிடச்சிருந்துருக்கலாம். ஸோ தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் அவுட்கம். சரி, செகண்ட், ஃபர்ஸ்ட் காயினில் எனக்கு ஹெட் கிடச்சிருச்சு, பட் செகண்ட் காயினில் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் ஐ மைட் கெட் டெய்ல் கிடைக்கலாம். ஸோ அப்போ இது இன்னொரு அவுட்கம். நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் காயினில் டெய்ல், செகண்ட் காயினில் ஹெட். Then first coinலயும் tail, second coinலயும் tail. Now the number of outcomes எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have got the 4 outcomes அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். I have got 4 different options. பட் ஆனால் இந்த 4 different options வர்றதுக்குமே வந்து have equally likelyன்னு கேட்டால், ஏன்னா இந்த ரெண்டு அவுட்கம்ஸ் சப்போஸ் இப்போ நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா 1 tail and 1 head அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த ரெண்டுக்கும் வந்து எனக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் அவுட்கம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு 1/4 வரும், இதுக்கும் 1/4 வரும். பட் ஒரு ஹெட் ஆர் ஒரு டெய்ல், எய்தர் ஹெட் ஆர் டெய்ல் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இட் இஸ் 2/4 which is equal to 1/2 அப்படிங்கிற ப்ராபபிலிட்டி வந்திருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து திஸ் ஈவெண்ட் இஸ் நாட் ஈக்குவலி லைக்லி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு ஹெட் ஒரு டெய்ல் வருது, ஃபர்ஸ்ட் காயினில் ஹெட் வந்திருக்கலாம், செகண்ட் காயினில் டெய்ல் வந்திருக்கலாம். பட் அதே இன்னொரு ஆப்ஷன் என்ன வந்திருக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் காயினில் டெய்ல் அண்ட் செகண்ட் காயினில் ஹெட். அப்படிங்கும்போது இந்த இடத்துல கெட்டிங் ஹெட் ஆர் டெய்ல் அப்படின்னு சொல்றது இட் இஸ் நாட் ஈக்குவலி லைக்லி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ ஈக்குவலி லைக்லி அப்படிங்கிறது என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஷுட் ஹாவ் சேம் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ், ஐ மீன் சேம் நம்பர் ஆஃப் ப்ராபபிலிட்டி. அப்போ இதே இஃப் ஐம் கோயிங் டு டாஸ் 3 காயின்ஸை டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இப்போ எங்கிட்ட 3 காயின்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ ஈச் காயின் வில் ஹாவ் அ ப்ராபபிலிட்டி ஆஃப் மீன் 2 ஆப்ஷன்ஸ். அப்போ உங்களோட பாசிபிள் அவுட்கம்ஸ் அப்படிங்கிறது இட் வில் பி 8 பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்கும். So each coins will have 2 possibilities. So 2 into 2 into 2, it will have 8 possible outcomes அப்படின்னு வச்சுக்கலாம். Okay. So உங்களுக்கு இருக்கக்கூடிய possible results. So when you have first coin, third coin results. So அப்போ நீங்கள் எல்லா ரிசல்ட்ஸையும் செக் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you will have all the possible double coinsல கூட வந்து you will be adding. எப்படி ஆட் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you will be taking twice. இது கூட வந்து first 4 options you will be adding h and second 4 options you will be adding tail. So this is how you have to construct your 3 coins குன்னான outcomes construct பண்ணிருப்போம். So number of possible outcomes is 8. So in this case number of possible outcomes, in case உங்களுக்கு 4 coins கேட்டிருக்காங்க அப்படிங்கும்போது 2 into 2 into 2 into 2. So that means it will be 16 outcomes. Always எவ்வளவு பாசிபிள் ஈவெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணி you can get it as multiples கண்டுபிடிச்சிக்க முடியும். This is what your probability அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். So right now நம்ம என்ன பார்த்துருக்கோம், 1 coin and then 1 die, 2 coin and 3 coins பார்த்தாச்சு. Now we are going to go with the next condition, probability of outcomes. So என்னென்ன possible outcomes if we are going to toss 2 coins அல்லது 2 dice toss பண்ணும்போது இல்லை ஒரு கேம்ஸ் கார்ட்ஸ் வச்சு விளையாடும் போது இந்த கண்டிஷன்ஸில் எப்படியெல்லாம் எனக்கு ப்ராபபிலிட்டிஸ் உங்களோட அவுட்கம்ஸ் இருக்கும். ஸோ வென் வி டாஸ் அல்லது வென் வி த்ரோ 2 டைஸை வந்து ட்வைஸாக த்ரோ பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இன் திஸ் கேஸ் ஐ வில் ஹாவ் 2 டைஸ். எனக்கு பாசிபிள் அவுட்கம்ஸ் ஃபர்ஸ்ட் டைலையும் 1, செகண்ட் டைலையும் 1. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து எங்கிட்ட ஒரு டைக்கு 6 அவுட்கம்ஸ் இருக்கும், இன்னொரு டைக்கும் 6 அவுட்கம்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலி ஐ வில் பி கெட்டிங் 36 அவுட்கம்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ இன் திஸ் கேஸ் ஐ வில் பி ஹேவிங் ஆல் த பாசிபிள் அவுட்கம்ஸ், ஃபர்ஸ்ட் டேயில் 1 அண்ட் செகண்ட் டேலி 1. ஸோ இந்த மாதிரி வந்து யூ கேன் ஹாவ் ஆல் தி பாசிபிள் அவுட்கம்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த கண்டிஷன்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் டே வில் ஹாவ் செகண்ட் டேயில் 6 ஆப்ஷன்ஸ் அண்ட் செகண்ட் டை நம்ம த்ரோ பண்ணும்போது சிமிலர்லி யூ வில் ஹாவ் 6 ஆப்ஷன்ஸ். ஸோ அப்போ ஆல் த டைஸ் வில் ஹாவ் 36 ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது திஸ் வில் பி யுவர் சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் த கலெக்ஷன் ஆஃப் ஆல் தி
outcomes, இது எல்லா outcomesையும் நீங்கள் எடுத்து கலெக்ட் பண்ணி எழுதுறதுக்கு பேர் which is called as sample space. இது வந்து it is 36 outcomes உங்களுக்கு இருந்திருக்கும். So if the dice, இதே 3 dice roll பண்ணுறோம் அப்படின்னா you will be multiplying by another 6, so you will be getting 216 possible outcomes அப்படின்னு வச்சுப்போம். So this is your probability to, sample space for your dice அப்படின்னு வச்சுக்கலாம். Next, let us check for the outcomes of multiple dice and multiple coins அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். So total number of outcomes for one coin அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1, ஏன்னா ஒரே ஒரு 1 into 2, so you will be getting 2 outcomes. In case of 3 அப்படின்னு எடுத்துக்கும் போது you will get, சரி இதே dice அப்படின்னு எடுத்துக்கும் போது total number of first die and second die. அப்போ இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் if you are going with third die attach பண்ணும்போது 6 into 6 which is equal to 216. In certain games என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will be having, ஸோ காயின் இட் ஃபஸ்ட்டு டாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டைஸை ரோல் பண்ணுவோம். ஸோ அப்போ இதில் எவ்வளோ அவுட்கம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you will be 2 into 6, that is what 12 outcomes. ஏன்னா ஹெச் கூட 1லேருந்து 6 வரைக்கும் வரலாம், டெய்ல் கூட 1லேருந்து 6 வரைக்கும் வரலாம். ஸோ you will have your 8 outcomes அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 12 outcomes அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கும். சரி, now கேம் ஆஃப் சான்சஸ். ஸோ கேம் ஆஃப் சான்சஸ் பேசிக் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூலெட் தான். ஸோ whenever ஒரு வீல் ஸ்பின் பண்ணியிருப்போம், ஸோ ஸ்பின் பண்ணிட்டு when you drop a ball, ஸோ இந்த ஸ்பின்னிங் பேஸ் பண்ணி நம்ம என்ன வெலாசிட்டியில் ட்ராப் பண்ணுறோம், ஸோ இதை வந்து கேம் ஆஃப் சான்சஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். நார்மலாக வந்து நீங்கள் கேம் விளையாடும்போது ஸ்பின் வீல்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருப்போமா. ஸோ எக்ஸாம்பிள், ஸோ நார்மலாக வந்து you will be dividing each portions into equal angles. ஸோ ஒரு செக்டார்ஸாக தனித்தனியாக பிரிச்சிருப்போம். each sectors will have same probability of success. அப்போது இந்த இடத்துல எனக்கு I have divided the entire circle in terms of 8 காம்பனன்ட்ஸாக பிரிச்சிருக்கோம் அப்படிங்கும்போது, அப்போ எந்த இடத்துல இந்த ஆரோ மார்க் வந்து பாயிண்ட் ஆகுதோ தட் பர்டிகுலர் பாயிண்ட் இஸ் தி கேம் ஆஃப் சான்சஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். ஸோ இதை தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம லாட்ரிஸில் இல்லை ஜாக்பாட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய கேம்ஸில் நம்ம வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய பேசிக் கண்டிஷன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதோட ரிசல்ட்ஸையும் வந்து இட் கேனாட் பி ப்ரிடிக்டட் விச் இஸ் ஈக்குவலி லைக்லி அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் whenever a random experiment you cannot able to predict outcome அப்படின்னா then it comes into your random outcomes அல்லது random experiment அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிறது இப்போ நான் ஜெயிக்கணும் அப்படிங்கும்போது set of favorable events. So the events இப்போ okay you are going to roll a dice roll பண்ணுறீங்க, அதில் getting an even number made you to success அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா so I have got 2 4 6. அப்போ இந்த மூணு ஈவெண்ட் இந்த 3 outcomes வந்துச்சு அப்படின்னா then it is called as favorable event. அப்போது the event which are favorable, எது உங்களுக்கு நடக்கணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ those events are called as favorable events. எது வேண்டாம் அப்படிங்கும்போது then that is called as unfavorable events or complementary events அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி, for this example, இப்போ ஒரு பாலில் 5 runs அடிக்கணும், அப்போ என்கிட்ட வந்து required to win அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ in this case, so let us assume, இப்போ எப்படி அஷ்யூம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ we have ஒரு மேட்ச் வச்சுக்கலாம். ஸோ we can have India needs 5 runs to ஒரு பால் இருக்கு 5 runs. அப்போ what do we wish to have? So 1 run, so either India has to hit 6 அடிச்சு win பண்ணலாம், இல்லை அப்படின்னா 4 அடிச்சு draw பண்ணலாம். So that is the only option. கரெக்டா? இல்லை அப்படின்னா 2 அடிக்காம they can lose the match. India should hit 4 to draw the match. இது ஒரு ஆப்ஷன் இருக்குமா. அப்போ இந்த இடத்துல ஆல் தி பாசிபிள் அவுட்கம்ஸ் win, lose, draw 3 ஆப்ஷன்ஸுமே எங்கிட்ட இருக்கு. சரி, அப்போ in this case உங்களுக்கு ஃபேவரபிள் அவுட்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ the one which is favorable outcome A must be winning. இல்லை இன்னொரு கண்டிஷன்ஸ் லூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா what are the possible conditions? ஸோ winning and draw இந்த 2 தான் வந்து எனக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன். அப்போது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இப்போ என்ன சொல்லி வச்சுருக்கோம், ஸோ இப்போ ஈவெண்ட் if you wish should happen அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக winning. ஸோ this is what one condition. should not happen அப்படிங்கும்போது so that is what the complementary events. அப்போ லூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது these two are your favorable outcomes. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம அவுட்கம்ஸை வந்து எடுத்திருப்போம். ஸோ this is how you will be defining your outcomes. favorable outcomes அப்படிங்கிறது you will have 2 categories. One will be that should happen, இல்லைன்னா that should not happen. So this is considered to be your favorable outcome. சரி, இப்போ நான் ஒரு probability of an event கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கும் போது so probability of an event A will be equal to number of outcomes of the favorable event.
ஸோ இப்போ இந்த இடத்துல E அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் ஆஃப் அ ஃபேவரபிள் ஈவெண்ட் divided by the total number of possible outcomes, that is what the number of sample spaces அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ உங்ககிட்ட அந்த ஈவெண்ட்ல இருக்கக்கூடிய all the possible outcomes. P இந்த இடத்துல P stands for probability and bracket stands for your ஈவெண்ட்டை வந்து நம்ம உள்ள டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக உள்ள இருக்கக்கூடிய கேபிட்டல் லெட்டர் denotes the name of the event. So that is the name of the event அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம கிட்ட we will deal with the different types of event. First one என்ன எடுத்துக்க போறீங்க அப்படின்னா ரோலிங் அண்ட் டை. ஒரு டைஸை ரோல் பண்ணுறோம். ஆல் த பாசிபிள் அவுட்கம்ஸ் 1, 2, 3, 4, 5, 6 தீஸ் ஆர் தி பாசிபிள் அவுட்கம்ஸ். சரி, இப்போ இந்த கேஸில் இங்கே இஸ் த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் நம்பர் லெஸ் தேன் 7. ஸோ அப்போது ரோல் பண்ணுறீங்க, லெஸ் தேன் 7 வரணும். அப்போ கண்டிப்பாக எனக்கு எல்லா எப்படி ரோல் பண்ணாலுமே ஐ வில் பி கெட்டிங். அப்போ திஸ் இஸ் ஷியோர் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ ஷியோர் ஈவெண்ட் அல்லது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அண்ட் எக்ஸாக்டாக அது நடந்திருக்கும் அப்படிங்கும்போது தென் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி யுவர் ஒன் அல்லது சர்டைன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். திஸ் இஸ் கால்ட் அஸ் சர்டைன் ஈவெண்ட். ஸோ த ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் 1 அப்படின்னா தென் தி ஈவெண்ட் இஸ் கன்சிடர்ட் டு பி சர்டைன். இப்போ ஒரே அதே மாதிரி ஒரு டைஸை ரோல் பண்ணுறீங்க. ஐ வாண்ட் த நம்பர் விச் இஸ் கிரேட்டர் தேன் 7. ஸோ எனக்கு வந்து கிரேட்டர் தேன் 7 வரணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சப்போஸ் இன்கேஸ் இஃப் ஐம் கோயிங் டு கெட் கிரேட்டர் தேன் 7 அப்படின்னா தேர் இஸ் நோ ஆப்ஷன். அப்போ அந்த இடத்துல தட் இஸ் இம்பாசிபிள் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள். இஃப் அன் பாசிபிள் அவுட்கம் தட் ஷுட் கெட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 அப்படின்னு எடுத்துக்கும் போது ஸோ இட் கேன் ஹேவ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4னா 4, 8, 12. பட் இந்த இடத்துல ஐ ஹவ் காட் ஒன்லி ஒன் எலிமெண்ட். ஸோ தட் இஸ் வாட் 4 இஸ் மை ஃபேக்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ தீஸ் ஈவெண்ட்ஸ் சாம்பிள் ஸ்பேஸை விட கம்மியாக இருக்குது உங்ககிட்ட வந்து த அவுட்கம்ஸ் ஆர் லெஸ் தேன் தி சாம்பிள் ஸ்பேஸ் அல்லது சப்செட் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸாக இருந்துச்சு அப்படின்னா தோஸ் ஆர் கால்ட் அஸ் எலிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். அப்போ இந்த இடத்துல எனக்கு ப்ராபபிலிட்டி வில் பி லெஸ் தேன் 1. ஸோ 0லேருந்து 1குள்ளே இருக்கும். ஸோ த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் லைஸ் பிட்வீன் 0 to 1. இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, நாட் ஈக்குவல் டு 1. 0லேருந்து 1குள்ளே இருந்துச்சு அப்படின்னா தோஸ் ஈவெண்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் எலிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். நெக்ஸ்ட், if you are adding all the elementary events, sum of all the elementary events might get you the possibility of 1. இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் if you are going to add all the elementary events probability distribution கொடுத்துருக்கீங்க அப்படின்னா you might get 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி, இன்னொரு ஈவெண்ட் that is impossible event if you are going to get the number greater than 7, greater than 8. அப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு எந்த நம்பர்ஸுமே எனக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது அப்படிங்கும்போது then those are called as impossible events. The probability of an impossible event will be always equal to 0 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ். ஸோ இன் கேஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ் இந்த இடத்த பொறுத்தவரை யூ ஆர் கோயிங் டு கம்பேர் 2 ஈவெண்ட்ஸ். 2 ஈவெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது யூ வில் பி காலிங் இட் அஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ ஒன் இஸ் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு எடுத்து வச்சுக்கோமா. எக்ஸ் நடக்கும்போது கண்டிப்பாக ஒய் நடக்காது அப்படின்னா தென் தோஸ் 2 ஈவெண்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ். இஃப் எக்ஸ் ஹேப்பன்ஸ் ஒய் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அப்போ இன் திஸ் கேஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் மை கண்டிஷன் 1, 3, 5 வந்துச்சு அப்படின்னா இஃப் ஈவெண்ட் எக்ஸ் அக்கர்ஸ் and event y there is no chance of occurrence of event y. அப்போ in this case இதை வந்து என்ன சொல்லி வச்சிருப்பீங்கன்னா complementary events அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். In case of complementary events it is not necessary that it has to be equal, but sum of p of x plus p of y will be always equal to 1 இருக்கும். அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் these are called as complementary events அப்படின்னு சொல்லி வச்சிருப்பீங்க. If x happens y கண்டிப்பாக நடக்கவே நடக்காது அப்படிங்கிறதா உங்களோட ஜென்ரல் கண்டிஷன்ஸ். சரி, அப்போ இதில் உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் probability of an impossible event will be always equal to 0, probability of sure or certain event will be always equal to 1, probability of any event எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா 0லேருந்து 1குள்ளே மட்டும்தான் இருக்கும். Then the probability of any event cannot be negative or greater than 1. ஸோ எந்த இடத்துலையுமே வந்து உங்களோட ப்ராபபிலிட்டி நெகட்டிவாகவும் இருக்க முடியாது, அட் த சேம் டைம் greater than 1ஆகவும் இருக்க முடியாது. ஸோ தீஸ் ஆர் தி ஜென்ரல் கண்டிஷன்ஸ் ஃபார் யுவர் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி, இப்போ in this case how will we find உங்களோட probabilities எப்படி கண்டுபிடிக்கலாம்? So these are your book back questions தான். சரி, probability of an event plus probability of an event not E அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது அப்போ இந்த இடத்துல event and its complementary always you will get the value is 1 அப்படின்னு வச்சுக்கலாமா. Next, the probability of an event that cannot happen அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து அந்த event so cannot happen, the value will be equal to probability will be equal to 0. And these events are called as impossible events அப்படின்னு வச்சுக்கலாம். Then the probability of certain event கண்டிப்பாக அந்த event நடந்தே தீரும் அப்படின்னா the value is 1 and those events are called as sure event or certain events. Sum of probabilities of all elementary. அப்போ elementary of events அப்படிங்கிறது அதில் ஒரே ஒரு அவுட்கம்ஸ் மட்டும்தான் எடுத்திருப்பீங்க.
அப்போ உங்களோட ஒரு அவுட்கம்ஸ் மட்டும் எடுத்து ஆட் பண்ணும்போது that will be always equal to 1. The probability of event will be always greater than 0 but less than or equal to 1 இருக்கும். So these are your general questions அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். So the next question, which of the following has an equally likely outcomes? அதுக்குண்டான reason அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். The first question, the driver attempts to start a car and the car starts or does not start. The first question. Second, a player attempts to shoot a basketball. He or she shots or misses the shot. Next, second, third question, a trial is made to answer true or false question. The answer is either right or wrong. Next, அடுத்தது a baby is born. It's a boy or girl. சரி, அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் இந்த டிரைவரை பற்றி நம்ம தெரியாது. ஸோ வி டோன்ட் நோ தி நேச்சர் ஆஃப் டிரைவர். ஸோ டிரைவர் எப்படி ட்ரைவ் பண்ணுவார், இல்லை வெதர் ஹி இஸ் ஸ்கில்டு டிரைவர், இல்லை கார் வந்து ஏதாச்சும் பிரேக் ஆயிருக்கா அப்படிங்கிறத எந்த டேட்டாஸுமே நம்மக்கிட்ட கிடையாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் திஸ் ஸ்டேட்மெண்ட் டஸ் நாட் கிவ் யூ கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி சிச்சுவேஷன். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கம்ப்ளீட். ஸோ இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படிங்கும்போது உங்களால் ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வர முடியாது. ஸோ தட் ஈவெண்ட் இஸ் நாட் ஈக்குவலி லைக்லி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். வி டோன்ட் நோ எனிதிங் அபவுட் தி காரு பற்றியும் தெரியாது, அட் த சேம் டைம் டிரைவரை பற்றியும் தெரியாது. வி டோன்ட் ஹாவ் தோஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ திஸ் ஈவெண்ட் கார் ஸ்டார்ட் ஆகாமல் ஆகாதான்னு வி ஆர் நாட் ஷுர். செகண்ட் கண்டிஷன், எ பிளேயர் அட்டம்ப்ஸ் டு ஷாட் தி பால். ஸோ he or she shots or misses the shot. இப்போ இந்த இடத்துல he is skilled பிளேயரா இல்லை அன்ஸ்கில்ட் பிளேயரா அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியல. அப்போ in this case this is also incomplete அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ in this case of incomplete we cannot able to sure. இப்போ அவங்களுக்கு பாஸ்கெட் பால் இன்னைக்கு தான் வந்து அவங்க கிரவுண்டுக்குள்ளேயே வந்திருக்காங்கன்னு வச்சுப்போம். அப்போ கிரவுண்டுக்குள்ளேயே வந்தவங்களை வந்து ஒரு ஷாட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக there is no possibility that they will success ஆவாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ this is also not an option. பட் அடுத்த கொஸ்டின், ஸோ எய்தர் அது யார் வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். அது ஆன்சர் ட்ரூவாக இருக்கலாம், ஃபால்ஸாக இருக்கலாம். ஸோ திஸ் கேன் பி ஈக்குவலி லைக்லி அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி எ சைல்ட் இஸ் பார்ன் அப்படிங்கும்போது ஸோ தேர் இஸ் நோ ஃபேக்டர்ஸ் விச் கேன் டிஃபைன். அப்போ இந்த இடத்தையும் வி கேன் கால் இட் அஸ் ஈக்குவலி லைக்லி. அப்போ இன் திஸ் கேஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் கண்டிஷன்ஸ் ஆர் ஈக்குவலி லைக்லி, வேர் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் விச் ஆர் நாட் ஈக்குவலி லைக்லி. ஓகே, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸோட பாசிபிலிட்டிஸ் cannot be happening. அப்போ இந்த இடத்துல 2/3 which is lies between 0 and 1 குள்ள தான் இருக்குது. this is negative. இது 15% அப்படிங்கிறது it is 15/100. so this is also lies between 0 to 1 குள்ள தான் இருக்குது. this is also lies 0 to 1. therefore minus negative probabilities does not have the ability to occur அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி, next in case of this, இப்போ P of E, அப்போ இது நாட் E அப்படின்னு சொல்லும்போது 1ல இருந்து we have to subtract it. அப்போ the answer will be 0.95 will be the answer for not E அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுப்போம். So these are your general conditions for your probability. சரி, இப்போ நான் probability கண்டுபிடிக்கணும். காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ்ட் ஈவெண்ட்ஸுக்குனான சில சம்ஸை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் condition it is given that a group of 3 students, the probability of 2 students having not same birthday. ஸோ 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சேம் பர்த்டே இல்லாமல் இருக்கிறதுக்குண்டான ப்ராபபிலிட்டி 0.992. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் சேம் பர்த்டே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கேஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ வரணும்? யூ ஷுட் கெட் 1 கிடைக்கணும். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் தட். ஸோ இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் நாட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கீங்க. அப்போ P of E plus ஸோ 0.08 will be the probability that at least two students might have same birthdays அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி, a bag contain 5 red marbles and 8 white marbles and 4 green marbles. அப்போ இதில் 1 is taken out. What is the probability that the taken out will be? first condition ரெட்டாக இருக்கலாம், ஒயிட்டாக இருக்கலாம், not green. சரி, ஃபர்ஸ்ட் ரெட். இதில் எத்தனை ரெட் இருக்கு? எங்கிட்ட 5 ரெட்ஸ் இருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் ஸோ இட் இஸ் அரௌண்ட் 17 இருக்கு. ஸோ அப்போ 5/17 is the probability for getting red ball. இதே வந்து white balls அப்படின்னு எடுத்துக்கும் போது it is 8/17. next not green அப்படின்னு சொல்லும்போது green தவிர மிச்சம் எல்லாமே, அப்போ 17ல 4 தவிர மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாமே, அப்போ 13/17 is your probability to get not green அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். next we are going to have some coin based problems அப்படின்னு வச்சுக்கலாம். suppose in case of a piggy bank, so contains 50 paise coin and 100 50 paise coins and 50 1 rupee coin and 22 rupee coins and 10 5 rupee coins.
they are equally likely. நீங்கள் ஒரு காயினை குலுக்கி கீழே கொட்டும் போது you are equally likely to get one coin. எந்த காயின் வேணாலும் வரலாம். சரி, what is the probability that it will be a 50 paise coin, it will not be 5 rupee coin அப்படின்னு சொல்லி ரெண்டு கண்டிஷன். சரி, 50 paise coins. சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you have to calculate total number of coins. So 150 paise coins இருக்கு, and 51 rupee coins, 22 rupee coins, and 10 5 rupee coins. அப்போ total number of coins அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, so 100 plus 50 plus 20 plus 10. So the answer would be 180 coins வந்து உங்ககிட்ட total number of coins in the piggy bank. சரி, இப்போ இதுல என்ன கண்டிஷன் சொல்லி வச்சிருக்கோம்? 2 possible outcomes. எனக்கு தேவை வந்து 180 possible outcomes இருக்கு. அதுல எனக்கு 50 paise coins தான் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு now I have got 100 coins. So இப்போ 100 divided by 180. Simplified answer is 5 by 9. It will not be a 5 rupee coin. அப்போ இந்த இடத்துல I have got only 10 coins. Total number of coins is 170. 180 coins. அதுல 10 போச்சு அப்படின்னா 170 coins will be the favorable outcomes. அப்போ 170 divided by 180, that is what, 17 by 18 coins. I mean 17 by 18 will be the probability to get, which is not 5. 5 விழுகாம இருக்கிறதுக்குண்டான probability is 17 by 18. இப்போ ஒரு டைஸ், ஐ மீன் ரெண்டு டைஸை நீங்கள் வந்து சைமல்டேனியஸாக த்ரோ பண்ணலாம், ஒரு ட்ரையை வந்து டபுள் டைம் த்ரோ பண்ணலாம். ஸோ நவ் வி ஹாவ் அ காயின், ஐ மீன் நவ் வி ஹாவ் அ டைஸ், 2 dice, or I mean a die is thrown twice. What is the probability that 5 will not come up on either times? அப்போ next வந்து 5 will come at least once. அப்போ at least 1 வரலாம், twice வரலாம். So you have 2 options. சரி, அப்போ in this case a die is thrown twice. அப்போ இதனோட possible outcomes எடுத்துக்கிட்டீங்கன்னா you have 36 possible outcomes. சரி, இதில் எனக்கு 5 வரக்கூடாது அப்படின்னா I have to eliminate these 2 lines. ஸோ இந்த லைனையும் நம்ம எலிமினேட் பண்ணிடுவோம். ஸோ if we eliminate those 2 lines, I will have 5 into 5. So I will have 25 possible outcomes அப்படிங்கறத வச்சிருப்போம். So these 25 possible outcomesல எது வேணாலும் வரலாம். அப்போ probability of getting not 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா P of A will be equal to 25 by 36. அப்போ இதே வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் எனக்கு 5 வரணும் அப்படின்னா இப்போ நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண அந்த டேர்ம்ஸ் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ தீஸ் ஆர் தி டேர்ம்ஸ் விச் வி ரெக்வயர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த டேர்ம்ஸ்ல எவ்வளோ இருக்கு? have got 11 outcomes will be there. அப்போ என்னோட probability of getting this will be equal to 11 by 36 அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், சரி, இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் have a lot of 20 bulbs. இதில் வந்து 4 are defective. 1 bulb is drawn in lot. அது லாட்ல இருந்து எடுத்திருக்கீங்க. What is the probability that the bulb is defective? அந்த bulb, அப்போ என்கிட்ட வந்து 4 bulb defective. Total number of bulbs is 20. Total number of possible outcomes is 20. Defective bulb 4 இருக்கு. அப்போ non defective is 16. அப்போ what is the probability that it is defective அப்படிங்கிறது P of A ன்னு வச்சுப்போம். அப்போ 4 is defective. Probability of A will be equal to 4 by 20, which is 1 by 5. Then suppose the bulb is drawn, is not defective and is not replaced. Now one of the bulb is drawn on random from the rest. What is the probability that the rest of the bulb? இப்போ அடுத்த கண்டிஷன் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, this is conditional probability. First event ஓட outcome will have an influence on the second event ஓட outcomes influence பண்ணியிருக்கும். அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்ல இதுல இருந்து ஒரு பல்பை ரெடியூஸ் பண்ணியாச்சு, which is 19 ஆயிடும். அண்ட் பல்பை நான் திருப்பி வைக்கல அப்படிங்கும்போது this is a good bulb அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ குட் பல்ப்ல ஆல்ரெடி 16 இருக்கு, 16ல இருந்து 1 மைனஸ் ஆயிருக்கும். ஸோ you will have 15 தான் வந்து நல்ல பல்ப்ஸ் இருந்திருக்கும். Now I have to check. So probability will be equal to 15 by 19 will be your probability. Since your defective bulbs வந்து சேமா இருக்கு அப்படிங்கும்போது you have got 15. ஏன்னா நீங்க நல்ல பல்பு தான் வெளியில எடுத்திருக்கீங்க அப்படிங்கும்போது நம்பர் ஆஃப் குட் பல்ப்ஸ், ஸோ நான் டிஃபெக்டிவ் பல்ப்ஸுமே வந்து நான் டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் தான் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ திஸ் கண்டிஷன் இஸ் கால்ட் அஸ் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, அதே மாதிரி அடுத்த கொஸ்டின், 12 defective pens are accidentally mixed with 132 good ones. It is not possible to பார்த்து மட்டும் உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அப்போ one bulb is taken in lot, determine the probability that the pen taken out is good one. அப்போ 132 ஆல்ரெடி இருக்கு, குட் பல்ப்ஸ் குட் பென்ஸ் இருக்கு. அப்போ இதில் 12 மிக்ஸ் பண்ணுறீங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது யூ வில் கெட் 144. இதில் 132 will be defective அப்படின்னு, ஐ மீன் 132 will be good. அப்போ நான் இதை தான் நான் எடுத்துக்கணும். ஸோ இந்த 132 பல்ப்ஸ் வர்றதுக்கு, ஐ மீன் 132 பென்ஸ் வர்றதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இஸ் 11 by 12 is the probability that the pens are non-defective.
ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ் எப்படி நீங்கள் அஸ்யூம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜாமெட்ரிக்கல் ஃபிகர் பேஸ்ட் அல்லது டெக்ஸ்ட் பேஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம்னு வச்சுக்கலாம். சப்போஸ் இப்போ இந்த கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவ் காட் அ ரெக்டாங்குலர் ஷீட், அதுக்குள்ளே வந்து யூ ஹவ் காட் 1 மீட்டர் இருக்கக்கூடிய டயாமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கிள் இருக்குது. சரி, இப்போ ஐ எம் கோயிங் டு ட்ராப். என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு ட்ராப் சம்திங். இப்போ அந்த சர்க்கிள்குள்ளே தான் விழுகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போது திஸ் ஏரியா இஸ் யுவர் ரெக்வயர்டு ஏரியா. இந்த ஏரியா வந்து உங்களோட ரெக்வயர்டு ஏரியா. திஸ் இஸ் தி டோட்டல் ஏரியா. அப்போ இஃப் யூ ஆர் கோயிங் டு ட்ராப் அ டைஸ், அது இதுக்குள்ளே தான் விழுகணும் அப்படிங்கிற ப்ராபர்ட்டி நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்படிங்கும்போது ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் விச் இஸ் ஈக்குவல் டு லென்த் டு பிரெத் 6 மீட்டர் ஸ்கொயர். அப்போ டோட்டல் ஏரியா 6 மீட்டர் ஸ்கொயர் ஃபார் தி ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஸோ இட் இஸ் 5/4 மீட்டர் ஸ்கொயர். நான் ஃபேவரபிள் ஏரியா அப்படிங்கிறது இட் ஷுட் பி 5/4க்குள்ளே விழுந்திருக்கணும். அப்போது என்னோட ப்ராபபிலிட்டி வில் பி ஈக்குவல் டு 5/24 இஸ் மை ப்ராபபிலிட்டி ஆஃப் occurrence of A. ஸோ உங்களோட கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாமெட்ரிக்கல் ஃபிகராக இருந்துச்சு அப்படின்னா required area divided by total area, that is the probability for your geometrical problems அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, இப்போ இந்த கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்குமெண்ட், which of the following arguments are correct and which are not correct, give reasons. If 2 coins are tossed simultaneously, there are 3 possible outcomes. 2 heads, 2 tail, or 1 of each. Therefore each outcomes probability is 1/3. பட் ஆனால் இது அப்படி ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் ஒர்க் ஆகாது. ஏன்னா I have got HH, HT, TH and TT. So you will have T and T. அப்போ there is 4 events of occurrence அப்படிங்கிறது ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்படிங்கும்போது this is not possible. அப்போ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா the argument is considered to be not correct. ஸோ இது வந்து உங்களோட இன்னொரு கண்டிஷன். If a die is thrown, there are 2 possible outcomes. ஒன்று odd number, இன்னொன்று even number. The probability of getting odd and even is 1/2. So this argument is right அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஏன்னா எங்கிட்ட 6 possible outcomes. Getting an odd number, it is 1, 3, 5, which is 1/2. Getting an even number 2, 4, 6 is 1/2. This argument. ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசர்ஷன் ரீசனிங் கண்டிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட் காமனாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய சம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயிங் கார்ட்ஸ். ஸோ டெக் ஆஃப் கார்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா விச் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் யோர் ப்ராபபிலிட்டி. அப்போ இந்த கேஸ் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது எப்படி செக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we should know டெக் ஆஃப் கார்ட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்போ இந்த கொஸ்டினில் I have got 1 card is drawn from a well shuffled deck of 52 cards. So what is the probability of red king, இல்லை face card, red face card, jack of hearts, a spade or queen of hearts, queen of diamonds. சரி, இப்போ ஒரு 52 cards எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ யூ ஹவ் காட் ஆஸ்லேருந்து கிங் வரைக்கும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் கன்சிடர்ட் டு பி ஏ. ஸோ இது எல்லாமே வந்து லெட்டர் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பீங்க. தீஸ் ஆர் கால்ட் அஸ் லெட்டர் கார்ட்ஸ். இந்த 12 கார்டும் விச் இஸ் கால்ட் அஸ் ஃபேஸ் கார்ட்ஸ். தீஸ் கார்ட்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி யுவர் நம்பர் கார்ட்ஸ். ஸோ நம்பர் கார்ட்ஸ் வச்சுருக்கீங்க. நெக்ஸ்ட் இதை வந்து லெட்டர் கார்ட்ஸ் A, J, K, Q. ஸோ இதுதான் வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ண போகிற டெக் ஆஃப் கார்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஏ கிங் ஆஃப் ரெட் கலர். ஸோ ரெட் கலரில் எத்தனை கிங்ஸ் இருக்குது, 2 கிங்ஸ், 2 கிங்ஸ் இருக்குது. அப்போது யுவர் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் கிங் ஆஃப் ரெட் கலர் அப்படின்னு எடுத்துக்கும் போது யூ வில் பி கெட்டிங் 2 கிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அப்போ 2/52. ஸோ தட் இஸ் 1/26. நெக்ஸ்ட் ஏ ஃபேஸ் கார்டு. ஸோ ஃபேஸ் கார்டு அப்படின்னு எடுத்துக்கும் போது ஹவ் காட் நியர்லி 3 into 3, 3 into 4. So you will be getting totally 12 face cards இருந்திருக்கும். அப்போ 12/56. Sorry, 12/52. So that is equal to 3/13. Next, a red face card. So face cardல red அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ரெட் கலரில் 3 face cards இருக்கும். ஒரு டெக்லையும் ஒரு symbols ஹார்ட்லையும் சரி டைமண்ட்லையும் சரி you will have 3 face cards இருக்கும். So you have 6 face cards. So அப்போ 6/52 that is equal to 3/26. Next, a jack of hearts. ஒரே ஒரு jack, heartsல வந்து ஒரே ஒரு jack தான் இருக்கும். அப்போ it is 1 card. So இப்போ 1/52. Next, a spade. Spade னு எடுத்துக்கிட்டீங்கன்னா you will have 13 cards வச்சிருப்போம். So a spade அப்படிங்கும்போது you will have 13 cards. So இப்போ அந்த 13 cards divided by 52. So that is 1/4. Next, a queen of diamonds. ஒரே ஒரு queen தான் இருக்கும். So the answer will be 1/52. ஸோ இப்போ ஒரு டெக் ஆஃப் கார்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஆர்டினரி இயர் ஹேஸ் 53 சண்டேஸ். ஸோ இப்போ இதில் நம்ம நார்மலாக என்ன கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னா மொத்தமாக இருக்கக்கூடிய 54
ஆக்சுவலாக வந்து 365 டேஸ் இருக்குது. 365 டேஸை வந்து நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 364 ப்ளஸ் ஒரு ரிமைண்டர் இருக்கும். அப்போ அந்த ஒரு ரிமைண்டருக்கு தான் நம்ம வந்து மெயினாக ஒர்க்கே பண்ண போகிறோம்னு வச்சுக்கலாம். ஆர்டினரி இயர் வில் ஹேவ் 365 டேஸ். அப்போது இதை வந்து 7ஆல் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் பி லெஃப்ட் அவுட் வித் ரிமைண்டர் எவ்வளோ இருக்குன்னா 1 டே இருக்கும். அப்போ கண்டிப்பாக 52 டேஸ் வந்து all days will have 52 days. All Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday and Saturday, Sunday எல்லாமே வந்து 52 days இருக்கும். அப்போ இந்த ஒரு நாள் எது அதிகமாக வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த 1 day எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோமா, அந்த 1 day மட்டும்தான் நம்ம டீல் பண்ணுவோம். அப்போ that is 1/7 is the probability. So the probability of getting 53rd Sunday அப்படிங்கிறது இந்த 1 day எக்ஸ்ட்ரா பேஸ் பண்ணி தான் வச்சிருப்போம். அப்படிங்கும்போது that is 1/7 is the probability. நெக்ஸ்ட் இதே வந்து லீப் இயராக இருந்துச்சு அப்படின்னா ஸோ வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி? அப்போ என்கிட்ட வந்து 366 டேஸ் இருக்கும். ஸோ இஃப் இன் கேஸ் ஆஃப் லீப் இயர் ஐ வில் ஹேவ் 366 டேஸ். அப்போ இதை டிவைட் பண்ணும்போது ஐ வில் கெட் அ ரிமைண்டர் ஆஃப் 2. அப்போ 2 எக்ஸ்ட்ரா டேஸ் இருக்குது. அப்போ 2ல் ஐ ஹவ் காட் 2 ஆப்ஷன்ஸ். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கோம். அப்போ இந்த கேஸ் ஆஃப் 2 ஆப்ஷன்ஸ் 2/7 இந்த 2 நாளில் எது வேணாலும் வந்திருக்கலாம். அப்போ ஐ ஹவ் காட் 2 days may give 53rd Sunday கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். அப்படிங்கும்போது it is 2/7 will be your probability. இது வந்து பார்த்தீங்கன்னா this is also geometrical based problem. ஸோ இது வந்து as of உங்களோட CBSEக்கு உங்களுக்கு இந்த questions கிடையாது. பட் you can have a view எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி. A missing helicopter is reported to have crashed somewhere in the rectangular region shown in the figure. ஸோ இந்த ரீஜியனில் வந்து ஒரு மிஸ்ஸிங் ஹெலிகாப்டர் வந்து லேண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இட் ஹஸ் பீன் ஏதோ ஒரு இடத்துல வந்து கிராஷ் ஆயிருக்கு. பட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த மிஸ்ஸிங் ஹெலிகாப்டர் இஸ் கிராஷ் இன் திஸ் லேக், இந்த ரெக்டாங்குலர் லேக்கில் தான் வந்து கிராஷ் ஆயிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவ் ஆர் வி கோயிங் டு ஃபைண்ட் இட்? சரி, இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தே ஹவ் கிவன் ஸோ இட் இஸ் 6 kilometers and 9 kilometers டோட்டல் வித் 4.5 அந்த சைட் 3. இப்போ இதை வச்சுட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா we are going to find the area of this rectangular region and with this again நம்ம calculations எல்லாம் யூஸ் பண்ணி again we are going to find the area of this lake யும் கண்டுபிடிக்கணும். So that is 3 kilometers and then 2.5 kilometers. அப்போ now we are going to find the required area. The area of the rectangular length will be equal to 7.5 square kilometers. அப்போ இதே வந்து area of the rectangular region அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது you have to find it is 9 into 4.5 which is 40.5 square kilometers. அப்போ 7.5 divided by 40.5 which is equal to cancel simplify பண்ணீங்க அப்படின்னா you can get 75/405 which is again 25th table fifth table cancel பண்ணிட்டோம் அப்படின்னா you will be getting 5 so if you are going to cancel it by fifth table it is 15/81. again third table cancel பண்ணலாம் it is 5/27. so the answer is 5/27. ஸோ இது வந்து உங்களோட சிபிஎஸ்சிக்கு இருக்கக்கூடிய பேசிக் ப்ராபபிலிட்டிஸ் மட்டும் இருக்கும். ஸோ இன்கேஸ் ஸோ இதனோட ஒர்க் ஷீட்ஸ் ஐ வில் அட்டாச் யூ தி ஒர்க் ஷீட்ஸ் ஃபார் மோர் ஒர்க் ஷீட்ஸ் விசிட் arcsedu.in. ஸோ ஐ வில் பி அட்டாச்சிங் தோஸ் ஒர்க் ஷீட்ஸ் இன் தி description. Work with those worksheets. Answers, you can have the answers key also along with this paper itself. And since this chapter is very easy chapter, we don't want to have a discussion on those questions. If you feel any questions harder in those sections, you just comment it. We'll give you the answer for those videos as explanation. And thank you.